சப்ஸ்கிரைப் டு அரோரா சிங்க்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் பார்த்தேங்க. அது என்னன்னா, இந்த மாதிரி தன்னோட ஃபேன்ஸுக்கு பர்டிகுலராக இந்த ஃபேன்ஸுக்கு ஒரு வீடியோஸ் அவங்க பண்ணுறாங்கன்னா, அந்த வீடியோஸை அந்த ஃபேன்ஸ் பார்க்கணுன்னா அதுக்கு பேர் தான் ஒன்லி ஃபேன்ஸ். அது எப்படி பார்க்க முடியும்னா, அதுக்காக சில பேமெண்ட் வந்து பே பண்ணி ஆகணும். இப்போ ஒரு 300 ரூபான்னு எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 30 பேர் பண்ணால் 9,000. இதே வந்துட்டு ஒரு 100 பேர் பண்ணால் 30,000. இதே 500 பேர் பண்ணால் 1,50,000 வந்துடுது. எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு 1,00,000க்கு மேலே சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க அந்த ஒன்லி ஃபேன்ஸ் அப்படிங்கிற பேஜை வச்சுட்டு. இதை இப்படியே விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில மீம்ஸாக இருக்கட்டும், சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படிக்கவே தேவையில்லை, இந்த மாதிரி காசு சம்பாதிச்சுட்டு போயிடலாம், இந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நீ இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்துட்டு இந்த நான் ஒரு நாளைக்கு படித்து சம்பாதிச்சு இந்த மாதிரி போனால் தான் என் குடும்பம் வந்து மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மக்களோட மனசில் போயிட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் போயிட்டு, இல்லை வேலைக்கு போகிற ஒருத்தவங்களோட மனசில் போயிட்டு இது பதிஞ்சு அவங்களுமே இந்த மாதிரி தூண்டி பண்ண வைக்கிற மாதிரி ஆகிடாதா? அப்போ தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தானே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி மீம்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் வந்தால் கூட ஓகே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. யாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே கடைசியில் படிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும். அசுரன் படத்தில் சொல்கிற மாதிரி படிப்பை மட்டும் என்றைக்குமே கை விட்டுறாதீங்க. அது மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும். நீங்கள் எந்த ஃபீல்டில் போனாலும் அட்லீஸ்ட் தப்பேது சரியது எந்த விஷயம் எப்படி நடக்கும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்காச்சும் ஒரு படிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். அதை விட்டுட்டா வேறு ஒன்றும் பண்ண முடியாது.